பால் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய கணவன் மனைவி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. காட்டிற்குள் கிடந்த துணியை கைப்பற்றி விசாரணை. செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை பிடித்த போலீஸ். பெண்ணை கொலை செய்த நபர்கள் யார்? பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில 5 மணிக்கு பால் வியாபாரம் செய்ய போன கணவன் 10 மணிக்கா வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள கார் எடுத்து வச்ச கணவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அவரோட மனைவி சீதா ரத்த வெள்ளத்துல கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கணவன் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து கொலையாளிகள் யார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். ஆனா கிராம மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அந்த நேரத்துல எதிர் வீட்டுல இருந்த தம்பதியான மோகித்தும் அஞ்சலியும் மட்டும் காணாம போயிருக்காங்க. சீதா உயிரிழந்த முந்தின நாள் வரை வீட்டுல இருந்த தம்பதி அவங்க உயிரிழந்து கிடந்த அன்னைக்கு காணாம போயிருக்காங்க. இதனால போலீஸுக்கு அந்த தம்பதி மேல சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கடுத்து கொலையாளிகள் எதுவும் தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில ஒரு இளைஞர் மற்றும் இளம் பெண்ணோட துணிகள் கிடந்திருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ் இந்த துணி யாருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த துணிய எதிர் வீட்டு தம்பதியான மோகித்தும் அஞ்சலியும் தான் அடிக்கடி போடுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனால மோகித் மேலையும் அஞ்சலி மேலையும் சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்களோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுபடி பக்கத்து கிராமத்துல பதுங்கி இருந்த 2 பேரையும் பிடிச்ச போலீஸ் அவங்க கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர் சீதாவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. இவங்க எதிர் வீட்டுல மோகித் அஞ்சலி தம்பதி வசிச்சுட்டு இருந்தாங்க. சீதாவோட கணவர் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போனா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். அந்த நேரத்துல மோகித் சீதா கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கடுத்து நெருங்கி பழகி இருக்காங்க. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கடுத்து அடிக்கடி சீதாவோட வீட்டுக்கு போன மோகித் அவங்களோட தனிமையிலையும் இருந்திருக்காரு. அப்போ எனக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, இப்ப வர குழந்தை இல்ல, அதனால நீ உன் மனைவியை கலட்டி விட்டுட்டு என் கூட வந்துரு, 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போய் குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மோகித் சீதாவோட திட்டத்துக்கு உடன்படல. ஆனா சீதா தொடர்ந்து மோகித்தை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கடையில 2 பேரோட தகாத உறவு விஷயம் சீதாவோட கணவருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னோட மனைவியை கண்டிச்சு சர்ரமாரியா தாக்கி இருக்காரு சீதாவோட கணவர். நமக்கு குழந்தை இல்லைன்னா யாரு கூடனாலும் பேசி பழகிட்டு இருப்பியா? உனக்கு வெக்கமா இல்லையா? உன் புத்தி எதுக்கு இப்படி மாறுச்சு? இனிமே மோகித் கூட பழகாத, அவன் கூட பேசுறத இன்னையோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லி இருக்காரு. இதுக்கடையில இந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னோட மனைவி அஞ்சலி கிட்ட சொன்ன மோகித், சீதா ரொம்ப பணக்காரி, அவ என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா, அவளை கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டுல உள்ள நகைகளை எல்லாம் திருடிட்டு போய் நம்ம நிம்மதியா வாழலாம்னு திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு சீதாவோட கணவன் பால் வியாபாரம் பண்ண கிளம்பிட்டார். அப்ப சீதா வீட்டுக்கு போன அஞ்சலி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பின்பக்க கதவு வழியா வந்த மோகித் மறைச்சு வச்சிருந்த கத்தியால சீதாவை சரமாரியா குத்தி கொண்டு இருக்காரு. இதுல நிலைகுலைஞ்ச சீதா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாம் திருடிட்டு பக்கத்து கிராமத்துல போய் பதுங்கிட்டாங்க. ஆனா கணவன் மனைவியின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் மோகித் அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.